ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கட்டிங் போடும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது எது லைனாக 1 by 1 கட் பண்ணுன்றதை பார்த்துக்கலாம். பின் கொடுமா. நீங்கள் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸை வந்து இப்படி பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பின் பண்ணிக்கின்னு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ் மூவ் ஆகாது. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், முதல்ல இந்த வி கட்டு இப்படியே வி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த வி வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வி கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணும்போது மொனா சிசர்லேயே கட் பண்ணுங்கள். நீட்டாக கட் பண்ணிட்டு போகிறீங்க. ஃப்ரண்ட் பீஸ் இப்படி எடுத்துருங்க. இதுவும் 2.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் வச்சு கோடு போட்டு தோராயமாலாம் போடுறேன்னெலாம் பண்ணாதீங்க. ஸ்கேல் வச்சு இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்க, 1/2 inch நெக்கு ஷேப் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பேக் நெக். முதல்ல ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணோம், இப்போ பேக் நெக் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் ஷேப் எடுக்கணும். அவுட்லைன்னா வெளிப்பக்கம் இருக்கிற எல்லா ஷேப் எடுத்துடலாம் முதல்ல. அதுதான் பேக்கு. ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்துன்னு பேக் பீஸை கீழே மடிச்சிடணும். ஓகேங்களா? மடிச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸை ஷேப் எடுக்கணும். எனக்கு இப்படி வாட்டமாக இருக்குதுன்னு இப்படிலாம் கட் பண்ணக்கூடாதுங்க. எது எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து தான் இப்படி ஷேப் எடுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.